யூஸ் பண்ணி நான் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியை கண்டுபிடிக்க போறேன். உங்களுக்கே தெரியும், ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட வேல்யூ 9.8 மீட்டர் per second ஸ்கொயர். இந்த பெண்டுலம் பாக்ஸ்க்காக நீங்க கடைக்கெல்லாம் அலைஞ்சு வாங்கண்டா. நான் வீட்லயே ஒரு குக்கர் விசிலை எடுத்து என் கையில கிடைச்ச ஒரு பிளாஸ்டிக் ஒயரை வச்சு ஒரு பெண்டுலம் பண்ணிருக்கேன். இங்க பாருங்க. இப்போ நம்மகிட்ட பெண்டுலம் இருக்கு. இப்போ நான் எங்க டைனிங் டேபிள்ல இத தொங்க போட போறேன். இப்போ தொங்க போட்டாச்சு. இப்போ நம்மகிட்ட ஒரு அழகான பெண்டுலம் இருக்கு. இப்போ நான் ஆட்டி காட்டுறேன். இங்க பாருங்க, இது அழகா ஆசிலேட் ஆகுது. என்கிட்ட ஒரு 20 சென்டிமீட்டர் ஸ்கேல் இருக்கு. இதை வச்சு நம்ம பெண்டுலத்தோட லென்த்தை மெஷர் பண்ணணும். இதோ இந்த இடத்துல இருந்து இந்த பாபோட மிடில் வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணணும். இப்போ மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை மெஷர் பண்ணிட்டேன். இது 48 சென்டிமீட்டர். இந்த மீட்டர்ல எப்படி சொல்லணும்னா 0.48 மீட்டர். Acceleration due to gravity G equal to 4 pi square L by T square. இதோட யூனிட் என்னன்னா மீட்டர் per second square. இன்னொரு தடவை சொல்றேன். Acceleration due to gravity G equal to 4 pi square L by T square. இதோட யூனிட் என்னன்னா மீட்டர் per second square. இந்த ஃபார்முலால L equal to length of pendulum, T equal to time of oscillation. நம்ம length of pendulum ஏற்கனவே மெஷர் பண்ணியாச்சு. அதை நான் எழுதுறேன். நான் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆசிலேஷன்னா நம்ம இது இப்படி இழுத்து விடுறோம்ல, அது அங்க போயிட்டு மறுபடியும் இங்க வருது இல்ல, அது ஒன் ஆசிலேஷன். எரர் இல்லாம கரெக்டா மெஷர் பண்றதுக்கு நான் ஒரு டெக்னிக் சொல்றேன். நம்ம கொஞ்சமா இவ்வளோ இழுத்து விட்டாலோ இல்லை இவ்வளோ இழுத்து விட்டாலோ ஒரே ஆசிலேஷன் டைம் தான் வரும். அதுக்குன்னு இவ்வளோ நல்லா இழுத்து விடக்கூடாது. அப்படி இழுத்து விட்டா இப்படி சுத்த ஆரம்பிச்சிடும். அதனால சுத்த விடக்கூடாது. அதனால நம்ம ஸ்லோவா பண்ணாலும் பரவாயில்ல, ஆனா வேகமா பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ஸ்டாப் வாட்சை வச்சு ஆசிலேஷன் டைமை மெஷர் பண்ணிப்போம். இத 20 ஆசிலேஷன் ஆனதுக்கு அப்புறம் கரெக்டா ஸ்டாப் பண்ணும், இல்லைன்னா எரர் ஆயிரும். இப்போ நான் இந்த கையை வச்சு அதை விட போறேன், இந்த கையை வச்சு அதை ஸ்டார்ட் பண்ண போறேன், ஸ்டாப் பண்ண போறேன். இப்போ ஆரம்பிக்கலாம். 3 2 1 go. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14
15, 16, 17, 18, 19, 20. இப்போ நம்ம டைமை பார்ப்போம். இதில் 28.14 seconds. Time for 20 oscillation is equal to 28.14 seconds. Time for 1 oscillation is equal to 28.144 is equal to divided by 20 is equal to is equal to 1.407. 1.407. நம்ம இப்போ length of pendulum கண்டுபிடிச்சிட்டோம். L கண்டுபிடிச்சிட்டோம். அது என்னன்னா 0.48 மீட்டர். இப்போ நம்ம T-ஐயோ கண்டுபிடிச்சிட்டோம். அதை இங்கே எழுதுறேன். T is equal to 1.407 seconds. நான் எல்லா வேல்யூவையும் இங்கே கால்குலேட் பண்ணி வச்சிருக்கேன். 9.58. G value is equal to 9.58 meter per second square. நீங்களும் இதை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. Thank you.